உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராதாவோட அப்பா உங்க மேல ரொம்ப அன்பா இருந்திருப்பாரு. நல்லவங்களா இருந்துட்டா மட்டும் வயிறு நிறைஞ்சிடாது. அந்த ராமேஸ்வரனோட அன்பையும் பாசத்தையும் வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஆளால எனக்கு ஒரு 2 செகண்ட் கூட நான் கேக்குற ஆடம்பரத்தை கொடுக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன், என் மேல அன்பை கொட்ட அந்த ஆள் எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா எனக்கு அந்த ஆள் மேல அன்பு வரலையே. அந்த சின்ன வீட்டுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டுச்சு. ராத்திரி பகல்னு வேலைக்காரங்க மாதிரி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அவனோட அம்மாவுக்கு நான் சேவை செய்யணும், கோவில் வேலையெல்லாம் செய்யணும், பிரசாதம் செய்யணும், பூஜைக்கு ஏற்பாடு பண்ணணும், வீட்டுக்கு குருக்கள் வந்துட்டா சாப்பாடு செய்யணும். அது மட்டும் இல்லாம ராதா பிறந்ததுக்கு அப்புறம் அவளையும் நான் தான் பாத்துக்கணும். லுக் அட் மீ மிஸ்டர் மோகன். உங்களுக்கே தோணல என்ன மாதிரி ஒரு லேடி நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? அந்த மாதிரி ஏழ்மையில வாழ்றதுக்கு நான் ஒண்ணும் பிறக்கல. வாழ்க்கையோட ஆடம்பரத்தையும் அழகையும் அனுபவிக்க நான் பிறந்திருக்கேன். ஐ டிசர்வ் த பெஸ்ட். அது வீடா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இல்ல வியாபாரமா இருக்கட்டும். அப்புறம்தான் அவரு எனக்கு கிடைச்சாரு. அவரால நான் கேட்கிற எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதனால அவர் கூடயே நான் கிளம்பி வந்துட்டேன். கமலை நான் பர்சானால தான் மீட் பண்ணேன். அவர் அந்த கோவில்ல தரிசனம் பண்ண வந்திருந்தாரு. அவர் என்ன சந்திச்சப்போ அவருக்கு என் மேல காதல் வந்துருச்சு. நானும் கிளம்பி வந்துட்டேன். பர்சானால இருந்து பனாரஸ்க்கு என்னோட புது வாழ்க்கையோட அரவணைப்புல இருக்கேன். என்னோட பழைய வாழ்க்கைய தூக்கி எரிஞ்சிட்டு மயூரியா என்னுடைய வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்கேன். அப்ப சரி, இதுக்கு மேல இருக்கிற விசாரணைய நான் கமல் சார் கிட்டே கேட்டேன். ஏன் அவரு ஒரு குழந்தையோட அம்மாவை, ஒரு கல்யாணமான பொண்ண, ஒரு வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தை அழிச்சாருன்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட இல்ல அவர்கிட்ட நீங்க எதுவும் கேட்க கூடாது. ஏன்னா கமல் ஒரு அப்பாவி. என்னோட கடந்த காலத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவர் என்ன சந்திச்சப்போ அவர்கிட்ட எனக்கு அப்பா அம்மா கிடையாது, நான் பர்சானால தனியா தான் இருக்கேன்னு சொன்னேன். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருந்தது, ஒரு குடும்பம் இருந்ததுங்கிற விஷயத்த அவர்கிட்ட நான் சொல்லவே இல்லை. ப்ளீஸ் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்படின்னா எல்லா தப்பையும் பண்ணது நீங்க தான். நான் எந்த தப்பு பண்ணவே இல்லையே. நம்ம உரிமையான வாழ்க்கைய வாழ்றதுக்கு தைரியம் தேவைப்படுது. அந்த தைரியம் அப்ப என்கிட்ட இருந்தது. ஒருவேளை இந்த உலகத்துக்கு இந்த விஷயம் தப்பா தெரிஞ்சதுன்னா இருந்துட்டு போகட்டும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.